ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஸ்ருதி ப்ளஸ் அரவிந்த் இவங்க 2 பேரோட டாபிக் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மள அரவிந்த் சேகர் இறந்த நிலையில் அவரை பற்றியான நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வெளிவந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி நிறைய விஷயங்களில் அவங்கள பற்றி ஓப்பன் அப் பண்ணி வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் அரவிந்த் இப்போ எழுதின ஒரு டைரி ஒன்று நம்மளோட ஸ்ருதியோட வீட்டில் கண்டுங்கடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த டைரியில் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போயிருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்ருதி கூட ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, அந்த டைரியில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் கேட்க ரெடியாக இருந்துருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அரவிந்த் இவங்க 2 பேருமே 1 இயராக தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. பெரிய லவ்வபிள் கப்புள்ஸாக இருந்துகிட்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் மேரேஜ் ஆகி 1 இயர்லேயே நம்மளோட அரவிந்த் சேகர் மாரடைப்பு காரணமாக இறந்துட்டாரு அப்படின்ற செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம அரவிந்த் அப்படின்றவர் ஒரு பாடி பில்டர், மிஸ்டர் தமிழ்நாடு நிறைய வாட்டி அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற பேச்சுகளும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நம்மளோட அரவிந்த் எழுதின ஒரு சில டைரிகள் நம்மளோட ஸ்ருதியோட கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு முழுக்காவே க்ளீன் பண்ணுவாங்க. சம்திங் அவங்க வீடு ஃபுல்லாகவே ஆல்டர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வீடு ஃபுல்லாகவே க்ளீனிங் இருந்துகிட்டு இருக்கும் சமயத்தில் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கும் சமயத்தில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பீரோவில் ஒரு டைரி ஒன்று கண்டெடுத்துக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த டைரியில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட அரவிந்த் எந்த அளவுக்கு லைஃப்பில் கஷ்டப்பட்டு முன்னேந்திருக்காரு, எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ருதி அவர் லவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் அதில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி என்னோட மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பாடி பில்டிங் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்திருக்கு. அந்த கனவை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ராப்பகலாக கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த தொழிலில் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என் மனைவி தான் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ருதியை நான் ஒரு லவ் பண்ணி கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் சமயத்தில் எனக்கு அவர் ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் மேரேஜ் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் உலகத்தில் எங்கள் அம்மாவை தவிர எனக்கு அடுத்த பெண்ணை யார் பிடிக்கும் அப்படின்னா என்னோட ஸ்ருதியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அதை படிக்க ஸ்ருதியுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே எனக்கு ஸ்ருதி தான், அவளால் தான் நான் இந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டைரியில் நிறைய வேர்ட்ஸை பார்த்து ஸ்ருதியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுத ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னுமே அந்த டைரியில் நிறைய பர்சனலான விஷயங்கள்லாம் ஸ்ருதியை பற்றி எழுதியிருக்காரு. அவரோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த லைஃபுக்கு வந்திருக்காரு, இந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளியே வரல. இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் மட்டும் சோஷியல் மீடியாவில் வெளியே வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு விட்டுருக்கேன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.